ஹாய் கைஸ். பிக் பாஸில் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுறாரு, இவர் தான் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒரு பக்கம் வந்து ஓட் பண்ணி அவரை வந்து அவருக்கு அடுத்த பிளேஸில் இருக்கிறவங்க யாருமே லீட் பண்ண முடியாத அளவுக்கு அவர் ஓட்டிங்கில் ஃபஸ்ட் இருக்கிறவர் வந்து கானா வினோத் தான். பட் நேத்திலேருந்து என்ன நியூஸஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னா, அவர் வந்து வெளியேறிட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸஸ் வந்திருக்கு. இருந்தாலும் அவங்க மிஸ்ஸஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம், அஃபிஷியலாக என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வரல அப்படின்னாலும் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிற மாதிரி தான் நிறைய வந்து தகவல்கள் வந்து வெளியே இருக்குது. ஸோ அரோரா பேசுகிற கிளிப் என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, இனிமேல் வந்து வெளியேறவங்க வந்து ரொம்ப காண்டாயிடுவாங்க. ஏன்னா பணம் எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இந்த பணத்தோட 18 லேக் பணத்தோடு நம்ம வந்து போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமவும் கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து எலிமினேட்டும் பண்ணுறாங்கன்னா செம காண்டாயிடுவாங்க. ஸோ பணத்தோடு போகிறது ரொம்ப புத்திசாலித்தனம். ஆனால் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து வினோத் கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வியன்னாலாம் வந்து உள்ளார அனுப்பியிருந்தாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் வந்து அனுப்பியிருந்தாங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரெல்லாம் என்னத்துக்கு அனுப்புகிறாங்கன்னே தெரியல. அமித்லாம் வந்து நல்ல ஒரு பிளேயர், இன்னசென்ஸு நல்லது சொல்கிறவர். ஸோ அவரெல்லாம் கூட வந்து உள்ளார அனுப்பியிருந்தா கூட அவர் வந்து கண்டிப்பாக வந்து தடுத்து நிறுத்திப்பார். வியன்னா கூட அதை எடுக்காதீங்க, அதாவது வெளியில் அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லாமல், கேம் படி அவங்க சொல்லாமல், நீங்கள் அதை வந்து கேஷ் எடுக்காதீங்க, நீங்கள் ஃபைனலுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு ஏதாவது வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ வியன்னா வந்து அதை தடுத்து நிப்பாட்டலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி அமித் போயிருந்தார் அப்படின்னா அமித் வந்து கண்டிப்பாக வந்து அதை தடுத்திருப்பார். அமித் வந்து ஏற்கனவே பை சான்ஸை வந்து எனக்கு உள்ளுக்குள்ளார போகிற சான்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து அந்த கேஷை வந்து வினோத்தை வந்து எடுக்க விட மாட்டேன், அவன் தான் ஃபைனலிஸ்ட்டு, மச்சான் நீ எடுக்காதரா அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அமித்துமே வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இப்போ எல்லோரும் என்ன கான்ட்ரவர்சியாக பேசுகிறாங்க அப்படின்னா, விஜய் டெலிவிஷனே வந்து பிளான் பண்ணி இவர் ஜெயிக்கக்கூடாது, அரோராவை தான் வந்து டைட்டில் வின்னராக ஆக்க போகிறாங்க, ஸோ இவர் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அமித்தெல்லாம் வந்து உள்ளார அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எந்தளவு உண்மைன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச அளவு அமித் உள்ளார அனுப்பலை. ஸோ விஜய் டிவி என்ன பிளானில் வாட்டர்மெலன் ஸ்டாரு மற்றவங்கள அனுப்பிட்டு அமித் மாதிரியான ஒரு பாசிட்டிவான பர்சன்ஸை ஏன் அனுப்பலை அப்படிங்கிறது அடுத்தபட்சமாக இருந்தாலும், வினோத்துக்கு பிக் பாஸில் சான்ஸ் கொடுத்ததுமே விஜய் டிவி தானே. ஸோ விஜய் டிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அரோராவுக்கு தான் வந்து கொடுக்க போகிறதா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. லாஸ்ட் 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வினோத்துமே வந்து பயங்கர டென்ஷன் ஆகி எல்லாருக்கிட்டையுமே பேசுகிற மாதிரியான கிளிப்ஸ் எல்லாம் வந்து வந்தது. ஸோ அவரை ஜெயிக்க வைக்கக்கூடாது, இல்லை அரோரா பேசினதை வந்து பார்த்திங்கன்னா அதாவது கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசி வினோத்தை எடுக்க வைக்கிறதுக்காகவே அவள் பேசினாலோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. வினோத் வந்து இன்னசென்ஸு, பட் ஆனால் அரோரா வந்து வினோத் நல்லா கேம் பண்ணுறாருன்னு வந்து அரோராவுக்கு நல்லாவே தெரியும். மேபி அவரை கேஷோட வெளியில் அனுப்பிடுவோம் அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ளார அந்த மைண்ட் செட்டில் அவரை பேசி எடுக்க வச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ எனிவே வினோத் வந்து இது வரைக்கும் அவர் வந்து சம்பாதிச்சதில் லைஃப் செட்டில் ஆகிற அளவுக்கு வந்து அவர் சம்பாதிச்சிருக்காராம். ஆனால் இன்னைய வரைக்குமே வந்து வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்காரு. பிக் பாஸில் இப்போ வந்துட்டார் இல்லைங்களா, பிக் பாஸில் வந்ததுக்கப்புறம் அந்த 2-3 மாதம் வாடகை கூட கொடுக்காம தான் இருக்காங்க, இஎம்ஐலாம் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க, ஒரு லேடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, வினோத் வந்து சம்பாதிச்ச இடத்துக்கு இந்நேரம் செட்டில் ஆகிருக்கணும், ஆனால் எப்போவுமே வந்து அவர் இப்போ அந்த கானாலே கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, கானா பாட்டு பாடுறதே ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு மந்த்லி ஒரு 4-5 ப்ரோக்ராம் வருது அப்படின்னா அவங்களுக்கும் பணம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களையும் கூட அழைச்சிட்டு போகிறது, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குறது அப்படிலாம் பண்ணுவாரா. அது மாதிரி யாராவது கஷ்டம் வந்தாலுமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறது, அவங்க சொந்தக்காரவங்களுக்கு அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவங்க அக்கா வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க, எங்கள் குடும்பத்தை வந்து தாங்கினதே வினோத் தான் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. அவனுக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கல, அவனுக்குன்னு சேர்த்து வச்சுருந்தா ஆனால் நேரம் செட்டில் ஆகிருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த பையன் சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்குன்னு சொல்லி செலவு பண்ணதுனால தான் இன்னைய வரைக்கும் வந்து அந்த பையன் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. நல்லா சம்பாதிச்ச பையனா. ஸோ இப்போ மேபி அவர் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணி க்ரோர் கணக்கில் அவர் ஜெயித்தாலுமே அந்த காசை கண்டிப்பாக வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதையும் ஏழைங்களுக்கு தான் அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ அவரை வந்து ஏதோ அவர் வந்து ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களாம் பிளான் பண்ணி ஒரு ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணினாலும், மேபி அவரோட சுச்சுவேஷன், அவர் மைண்ட் செட் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, பிக் பாஸ் ஷோக்குள்ளார நடக்கிறது தான் அவருக்கு தெரியும். ஒரு சில கண்டஸ்டண்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம் அவர்.
இவர் இவர் எவ்வளோ ஒர்த்தான பர்சன் வந்து அவருக்கே தெரியாமல் விளையாண்டுருக்கலாம். ஸோ நம்மளை விட அவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு இவரே வந்து உள்ளுக்குள்ளார ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருந்துருக்கலாம். பட் ஆனால் மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றவங்கெல்லாம் இவரை வெளியேற்றிட்டு நாம் வந்து டைட்டில் வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் அவரை வந்து ஏதோ ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி தான் வந்து அந்த கேஷை வந்து எடுக்க வச்சுருக்கணும். ஸோ இப்படி இருந்தாலும் இப்படியும் ஒரு சில இது இருக்குது. இவர் வந்து வினோத் வந்து மற்றவங்க யாராவது ஜெயிச்சிருவாங்க, நம்மளோட பெட்டராக இருக்காங்கன்னு அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம கேஷ் எடுக்கலைன்னா நம்ம டைட்டிலும் ஜெயிக்க முடியாது. அதாவது இவரோட ஒர்த் அவருக்கே தெரியல அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்கிறேன். மற்றவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளே எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இந்த 18 லட்சத்தோட நம்ம சேலரியும் வரும், நம்ம ஏதோ ஓரளவு செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மைண்டில் பிளான் இல்லாமல், அதாவது அவரோட ஃபேமிலி, அவரோட குழந்தைங்க, இந்த பணம் இருந்தால், இந்த 18 லட்சம் இருந்தால் நமக்கு எந்த வகையில் ஹெல்ப் இருக்கும். அட் ப்ரெசண்ட் அவர் வந்து ஒரு இது கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். வெளியில் நம்ம அவ்வளோ ஓட் பண்ணியிருக்கோம், அது எதுவுமே வந்து அவருக்கு தெரியவே இல்லை. ஓட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கீழே இருக்கிறவங்கலாம் வந்து லீட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அவர் முன்னாடி இருக்கார். ஸோ அந்த அளவுக்கு லீடிங்கில் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி, அதை நம்மளை மாதிரியான ஒரு கஷ்டப்படுற ஒரு பையன், அவன் வந்து அந்த பையன் நல்லா வந்தால் நம்ம ஜெயித்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களுமே வந்து ஃபீல் பண்ணோம். அப்படி ஒரு ஃபீல் பண்ண பையன் தன்னோட சூழ்நிலையை நினச்சி பார்த்தோம். மற்ற கண்டஸ்டண்ட்டு நம்மளை விட பெட்டராக இருப்பாங்கன்னு ஸ்ட்ராங்காக நம்பாட்டினாலும் இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வந்தாலுமே அது வந்து ஓகே, நம்ம இந்த கேஷோட போகிறோம், நமக்கு இது ஒரு நல்ல சான்ஸ், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வெளியேறியிருக்கலாம். மேபி அவர் திரும்ப உள்ளார போகிற கேஷ் எடுத்தாலும் வந்து உள்ளார போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில மீடியாஸ்லாம் சொல்கிறாங்க. அது எந்தளவு உண்மைன்னு தெரியல. மேபி அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சி அவர் டைட்டில் அடித்தார்னா எல்லாருக்கும் கிடச்ச ஒரு சக்ஸஸ் தான். ஏன்னா அது ஒரு கஷ்டப்படுற பையன் இவ்வளோ பிக் பாஸில் வந்து சான்ஸ் கொடுத்து அந்த பையன் வந்து அவ்வளோ பொலைட்டாக பையனாக தெரியும் போது நல்ல கரெக்டாக விளையாண்டுட்டு இருந்தாப்புல. கோவம் வந்ததுன்னா அதை கரெக்டாக எந்த வந்து ஒளிமறைவும் இல்லாமல் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதமாக இருக்கட்டும். பார்வதியும் கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுக்கும்போது அவர் வந்து கம்ருதீனுக்காக வந்து வெளிப்படையாக பேசியிருப்பார். டே, நீ வந்து இப்போ எலிமினேட் ஆக போகிறவனே கிடையாது, நீ பார்வதி கூட சேர்ந்து தான் நீ வந்து வீணாக போன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸோட அவர் வந்து ரொம்ப பேசியிருப்பார். எனக்கு அந்த இடம்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. பார்வதிக்கு கூட யாருமே வந்து இறக்கப்படவே இல்லை, ஆனால் கம்ருதீனுக்கு வந்து கொஞ்சோண்டு இறக்கப்பட்டாங்க. அந்த ரூம்மேட்ஸ், பிக் பாஸ் ரூம்மேட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப இறக்கப்பட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா பார்வதியால் தான் வந்து கம்ருதீன் கெட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இறக்கம். இவன் வந்து சேராதவங்களோட சேர்ந்து இப்படி நல்ல பையனாக இருந்து இப்படி நல்ல சான்ஸ் வந்து மிஸ் பண்ணுறானே, இப்போ சம்பளமே இல்லாமல் வெளியில் போகிறானேன்னு சொல்லிட்டு கம்ருதீன் மேலே இறக்கப்பட்டாங்க. இவர் வந்து வினோத் வந்து ஒரு படி மேலவே போயிட்டு டே ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். நம்ம நிறைய மீம்ஸில் கூட ட்ரோல் பண்ணாங்க, நண்பேண்டா ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அதை பாசிட்டிவாக வந்து ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல பையனாக இருந்தார். ஸோ பை சான்ஸ் திரும்பவும் வந்து ரீஎன்ட்ரி இருக்கா இல்லையாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சப்போஸ் ரீஎன்ட்ரி இருக்குது, ஒரு சில மீடியாஸ்லாம் சொல்கிற மாதிரி ரீஎன்ட்ரி இருக்குன்னா அவர் திரும்பவும் உள்ளுக்குள்ளார போயிட்டு இது பணம் ஜெயிச்சார்னா, அவர் ஏற்கனவே கஷ்டப்படும் போதே வந்து அவர் சம்பாரித்ததை தனக்குன்னு எதுவும் சொத்து பத்து சேர்த்துக்காமல் ஃபேமிலிக்கு கொடுத்தவர். இப்போ பணம் கோடிக்கணக்கில் வந்தாலுமே அவரோட வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, அவரோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக அவர் வந்து நல்லது செய்வாருங்கிறது தான் வந்து உண்மை. இப்போ வினோத் வெளியேறினதுக்கப்புறம் மற்ற 5 பேர்லாம் வந்து அந்தளவு ஒர்த்தானவங்க இல்லை. ஸோ அவங்களுக்கான செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்குது. பட் வினோத்துக்கு தான் நம்ம 90% வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது. நம்ம எல்லாருமே ரொம்ப இந்த பையன் நல்லா வரணும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நல்ல பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து நம்ம வந்து வினோத் தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போ வினோத் வெளியேறினதுக்கப்புறம் ஒரு குவாலிஃபையான ஒரு பர்சன், அவருக்கு டைட்டில் வின்னராக வரப்போகிறவர் தான் அவரே வெளியேறிட்டார் அப்படின்னா இதுக்கப்புறமான கேம் ஷோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையுமே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.